அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடி கட்டணங்கள் உயர்ந்தது அமலுக்கு வந்த நிலையில் மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் மட்டும் கட்டண உயர்வானது அமலுக்கு வராது என தேசிய நெடுஞ்சாலைத்துறை தரப்பில் அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், எதனால எலியார்பத்தி சுங்கச்சாவடிக்கு மட்டும் விலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, காரணம் என்ன? நிச்சயமாக மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் பழைய சுங்கச்சாவடி கட்டணமே அமல்படுத்த உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையானது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் இன்று முதல் 24க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளுக்கு கட்டண உயர்வானது இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த நிலையில் கட்டண உயர்வு தற்போது இருந்து கட்டணத்தை விட 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் மதுரையிலிருந்து முக்கிய நகரங்களான அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற நகரங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்துள்ள மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வு அமலுக்கு வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடியில் கழிப்பறை மற்றும் குடிநீர் சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் இதனை காரணமாக வைத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் 1/9/2024 முதல் 31/8/2025 வரை பழைய கட்டணமான 90 ரூபாய் ஒரு வழிக்காக சென்று வருவதற்கான ரூபாய் 90 கட்டணம் பழைய கட்டண முறையே அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 24 சுங்கச்சாவடிகள் கட்டண உயர உள்ள நிலையில் அதே போன்று நாங்குநேரி சுங்கச்சாவடியிலும் கட்டண உயர்வு அமலுக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.